எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 9ஆம் வகுப்புல புதிய புத்தகம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இது. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கண்டிப்பா இந்த பாடத்துல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம இப்ப பொதுவா என்ன பார்த்தோம்னா டாப் 100 லெசன் இருக்குல்ல, அந்த டாப் 100 லெசன்ல ஸ்பீடு ரிவிஷன்ல நம்ம இந்த பாடத்தை பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோல பார்க்க போற பாடம் வந்து அதனுடைய தலைப்பு வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த பாடம் வந்து 9ஆம் வகுப்புல புது புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட படிக்க டைம் இல்லைன்னு போது இந்த வீடியோ பார்க்கலாம். நம்மளோட ரைட் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஆப்ல இந்த வீடியோ வந்துடும். அப்புறம் யூடியூப் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ யூடியூப்லயே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால நம்ம இப்போ டைரக்டா கிளாஸஸ் போயிடுவோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. அரசாங்கம், அதாவது அரசாங்கம்னா என்ன? பல அமைப்புகள் கொண்டது அரசாங்கம்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்டா கிளாஸ்க்கே போயிடுவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அரசாங்கம் என்பது பல அமைப்புகளை கொண்டது தான் அரசாங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில இடத்துல உயர் குடியாட்சியா இருக்கும், முடியாட்சி இருக்கும். சில இடத்துல தனிநபர் ஆட்சியா இருக்கலாம், இல்லை ஒரு சிறு குழு ஆட்சியா இருக்கலாம், மத குருமார்களா சேர்ந்து நடத்துற ஒரு ஆட்சியா கூட இருக்கலாம். அப்புறம் மக்களாட்சி, குடியரசு, இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் என்பது இந்த டைப்ல இருக்கு. சரிங்களா? இந்த உயர்குடி இருக்காங்களா, உயர்குடியால நடத்தப்படும் இந்த அரசாங்கத்தை என்ன எடுத்துக்கிறதுக்கு என்னன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின் தான். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. உயர்குடியினரால நடத்தப்படும் அமைக்கப்படும் அரசாங்கம்னா இங்கிலாந்து, ஸ்பெயின் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நபரால அமைக்கப்படும் அரசாங்கத்துக்கு என்ன பேர்னா முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர்னா அரசர் சொல்லுவாங்க. பொதுவாக அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த முடியாட்சின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பூடானு, ஓமான், கத்தார் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான பாடம் இது. சரிங்களா? நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பிரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் யாராக இருந்தாலும் கிளாஸ் ஜாயின் பண்ணோட கீழே நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் டைரக்டாகவும் இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ முடியாட்சி பத்தி பார்த்தாச்சு. முடியாட்சினா ஒரு நபரால இல்ல ஒரு அரசரால நடத்தப்படுற ஒரு ஆட்சி தான் வந்து முடியாட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து பூடானும், அப்புறம் வந்து ஓமன் நாடு, அப்புறம் கத்தார், இந்த நாடை வந்து எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியமானது அது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால அமைக்கப்படும் அரசாங்கம் வந்து தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. முழு அதிகாரம், எல்லா அதிகாரமும் வந்து அந்த தனி நபர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வடகொரியா தான். வடகொரியாவும் சவுதி அரேபியாவும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது இது. நம்ம பார்க்க போறது பார்ட் 8, அதாவது டே 8 இன்னைக்கு. சரி, டே 8ல பார்ட் 3 வீடியோ இது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டோம். சரிங்களா? போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு 12ஆம் வகுப்பு பார்த்தோம் பார்ட் 2ல. இன்னைக்கு நம்ம பார்ட் 3ல 9ஆம் வகுப்பை பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு நபர்னா சொல்லிட்டோம். முழு அதிகாரமும் அந்த ஒரு நபர்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நாடு வந்து வடகொரியா நாடு, அப்புறம் சவுதி அரேபியா, ரெண்டுத்தையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இது சும்மா ஒரு ஐடியாக்காக. மக்களுடைய இந்த சிறிய குழு ஒன்று வந்து ஒரு நாட்டையோ அல்லது ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்துவதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது. தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க. சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், பார்த்துக்குங்க. அப்புறம் மத குருமார்கள் இருக்கலாம். அவங்க வந்து தம்மையே வந்து கடவுளாக கருதுவாங்க. அப்புறம் கடவுளுடைய பெயரால இந்த மத குருமார்களே வந்து அமைக்கப்பட அரசாங்கம் தான் மத குருமார்களுடைய ஆட்சின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? வாட்டிகன் சொல்லலாம். சரிங்களா? அவங்க ஒரு மதத்தால ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. மக்களாட்சி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். நம்ம பார்க்கறது ஸ்பீடு விஷன். நீங்க இந்த வீடியோ ஸ்பீடாவும் பார்த்துக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல எதுவுமே எந்த பாயிண்ட்டை விடாம எல்லாமே நம்ம ரிவிஷன்ஸ்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த வீடியோ 1க்கு 2 முறை நீங்க போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரைட் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் ஆப்ல இந்த வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரிவிஷன்ஸுக்கு போகலாம். மக்களாட்சி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். 3 ஞாபகத்தில் வச்சுங்க. மக்களாட்சி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 நாடு தான். சரிங்களா? அப்புறம் குடியரசு நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ரோம் நாடு இருக்குல்ல, இந்த ரோம் நாட்டில் தான் இப்போ கிமு, அதாவது
கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோம் நாட்டு இருக்குல்ல, ரோம் நாட்டுல முதல்ல குடியரசு என்ற சொல்ல வந்து வடிவமைக்கிறோம் உருவாக்கியிருக்காங்க. குடியரசு என்ற சொல்ல பயன்படுத்திருக்காங்க எங்க அப்படிங்கும்போது ரோம் நாடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குடியரசு என்ற சொல்ல வந்து ரெஸ்பப்ளிகா எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு என்பது எங்க முதல் பயன்படுத்திருக்காங்கன்னா ரோம் நாட்டுல ஞாபகம் வச்சுக்கணும். ரோம் நாட்டுல தான் முதல்ல குடியரசு என்ற அந்த வார்த்தையை வந்து வடிவமைத்து உருவாக்கி இருக்கிறாங்க, பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குடியரசு என்ற சொல்லு இருக்குல்ல, இந்த சொல்லுக்கு வந்து ரெஸ் பப்ளிகா என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கிருந்து வந்திருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த ரெஸ் பப்ளிகா என்பது இதனுடைய பொருள் என்னன்னா பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுங்க. ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற பொருள் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கான மீனிங் வந்து பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் இந்திய அரசமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட எப்போ? நவம்பர் 26, 1949. ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். கிளாஸஸ் எடுத்திருக்கிறோம். சரிங்க? இது ரிப்பீட் வரும் அந்த கேள்வி. இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. ரொம்ப மறந்துடக்கூடாது. எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950 தான். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கேட்பாங்க, நடைமுறைக்கு வந்ததும் கேட்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. அந்த இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 1950 ஜனவரி 26. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அப்புறம் இந்த இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளை வந்து இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. என்ன சொல்லுவாங்க? இந்த இந்த அரசமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்தியா வந்து குடியரசு நாடாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஜனவரி 26, 1950. அதான் வந்து இந்திய குடியரசு நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஜனவரி 26, 1950 தான். சரிங்களா? அப்புறம் மக்களாட்சி என்ற சொல்லு டெமோஸ் மற்றும் கிரடியா என்ற இரு கிரேக்க சொல் இருந்து பெறப்பட்டிருக்கிறது. 40 ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மக்களாட்சி என்ற சொல் டெமோஸ் அப்புறம் கிராடியா என்ற 2 கிரேக்க சொற்கள் இருந்தா பெறப்பட்டிருக்கு. அதுல இருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டெமோக்ரசி என்ற சொல் வந்து மக்கள் அதிகாரம் என்ற பொருள்கூடிய ஒரு உண்மையான மக்களாட்சியை கொண்ட அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். மக்கள் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா தெரியுமா? சரி, நான் சொல்றேன். சரி, டெமோக்ராசினா என்ன? டெமோக்ராசி என்பது ஒரு மக்கள் அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்க? டெமோக்ராசினாவே ஒரு மக்கள் அதிகாரம் என்ற ஒரு பொருள் இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு உண்மையான மக்களாட்சியை ஒரு 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது வந்து கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால செயல்படுத்தப்படுவதாகும். இந்த வார்த்தை யார் சொல்லிங்கன்னா காந்தி தான். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. திருப்பி சொல்றேன். ஒரு உண்மையான மக்களாட்சி அப்படின்னாவே காந்தி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு உண்மையான மக்களாட்சி இந்த ஒரு 20 பேர் குழுவால அமர்ந்துல வந்து அதை கொண்டு செயல்படுத்த முடியாது. இது வந்து ஒரு கீழ்நிலை உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால செயல்படுத்தப்படுவதுதான் இந்த உண்மையான மக்களாட்சி. இந்த கருத்தை சொன்னவர் காந்தி அவர்கள். இந்த கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? திருப்பி சொல்றேன். இந்திய குடியரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது எப்போன்றது ஜனவரி 26, 1950. இதுல ஞாபகத்தில் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி என்று சொன்னவர் யார்? ஆபிரகாம் லிங்கன் தான். ஆபிரகாம் லிங்கன் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. மக்களுக்காகவே மக்களை நடத்தும் ஆட்சியை தான் மக்களாட்சி. இந்த வார்த்தையை சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. தேர்வுல கூட கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். அவர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன். சரிங்களா? இந்த மக்களாட்சியை எப்படி சொல்லுவாங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நேரடி மக்களாட்சி, ஒண்ணு மறைமுக மக்களாட்சி. ஞாபகம் வச்சுக்கணும். மக்களாட்சி எத்தனை வகை பிரிக்கலாம்? 2 வகை. தேர்வுல எப்படி வேணா மாத்தி கேட்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மக்களாட்சி என்பது 2 வகைப்படும். ஒண்ணு நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. சரிங்களா? அப்புறம் நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு எதுனா பண்டைய கிரேக்க அரசுகள், அப்புறம் சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். நேரடி மக்களாட்சி என்பது பண்டைய கிரேக்க அரசுகள், சுவிட்சர்லாந்து. இது 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த புக்ல கொடுத்துருக்க பாயிண்ட் அப்படியே நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புக்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அப்படியே டைரக்டாவே எதிர்பார்க்கலாம் கேள்விலாம். மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுக இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது 3 நம்ம வச்சுக்கணும். மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்தியாவும், இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ரொம்ப முக்கியமான கேள்வி எப்படி வேணா மாத்தி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு கேள்வி கூட கேட்பாங்க. எது? உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பொது தேர்தல் இருக்குல்ல. இந்தியா முழுவதும் வந்து பொது தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். ரொம்ப முக்கியமானது.
ஸோ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பொது தேர்தலை இந்தியா முழுவதும் யார் நடத்துற அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தான் ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் பண்ற கேள்வி இது. சரிங்களா? புதுதில்லியில இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தார் யார்? லுட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க தான் 1912லேருந்து 13 ஆண்டுல. சரிங்களா? புதுதில்லியில இந்தியாவோட நாடாளுமன்றத்தை வடிவமைத்தவர், அந்த கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாருன்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ யார் அப்படின்போது லுடியன்ஸ், அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க தான் வடிவமைத்திருக்காங்க. எந்த வருடம் கேள்வி கேட்பாங்க? 1912லேருந்து 13 வரைக்கும். சரிங்களா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் வடிவமைப்பாளர் இவர். சரிங்களா? இந்த கட்டிடத்தை 1921ல கட்ட தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா 1927ல முடிக்கிறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த கட்டிடத்தை வடிவமைத்தாங்க. ஸோ இந்த கட்டிடத்தை வடிவமைத்தவர் யாருன்னா ஞாபகத்தில் வச்சுக்கணும், லுடியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர். இவர் தான் வடிவமைக்கிறாரு. எந்த வருடம்? 1912, 13ல தான் வடிவமைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அந்த கட்டிடத்தை அந்த 1921ல கட்ட தொடங்குறாங்க, 27ல முடிக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொஸ்டின்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? அப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி மக்களுடைய முதல் பொது தேர்தல் இருக்குல்ல, அது எப்போ? 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்கள் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ மக்களுடைய முதல் பொது தேர்தல் கேள்வி கேட்பாங்க, எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1951 அக்டோபர் 25 ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1952 பிப்ரவரி 21 நடைபெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு எடுத்திருப்பாங்க, நடந்திருக்கும். அப்புறம் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர்னா ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சு ரொம்ப முக்கியமானது, திருப்பி சொல்றேன். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருடைய கேள்வி கேட்பாங்க தேர்வுல? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தது எப்போ? 1920. ஞாபகம். பிரிட்டிஷ் இந்தியாவில். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ நான் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கிடையாது, பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தது. ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். 1920 தான். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ஸோ 9ஆம் வகுப்புல இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது. அப்புறம் இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் வந்து 1920. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்திய வரலாறுனாலும் பிரிட்டிஷ் இந்தியாவிலும் ஒன்று தான். ஸோ கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். சரிங்களா? ஸ்கூல் புக்ல 9ஆம் வகுப்புல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. திருப்பி சொல்றேன், ஏன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கேள்வியில எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 1, 2, 3 போட்டு பாருங்க இந்த வீடியோவை. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. 9ஆம் வகுப்பு எல்லா பாயிண்ட்டுமா பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 4ல பார்க்க போறோம். பார்ட் 4ல அரசாங்கங்கள வகைகளை பத்தி 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இது. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு பார்க்க போறோம். இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாமும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்டாகவும் கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில். இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம 9ஆம் வகுப்புல அந்த பாடத்தை பார்த்துட்டோம். அரசாங்கத்தினுடைய அமைப்புகளும் மக்களாட்சி பத்தி முழுவதுமா பார்த்துட்டோம். எந்த பாயிண்ட்டுமே வீடியோல. ஸோ தேர்வுல 100% கேள்வி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? வேற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.